ஆட்டுக்கால் சூப் செய்ய ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டுக்காலை சுத்தமாக கழுவிக்கலாம். ஏன்னா அதில் முடியெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு டைம் சாப்பிடுங்க. முழங்கால் வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ சூப் வைக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 3 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை தழை. இதெல்லாம் பல்ஸில் விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புதினா தழை ஒரு 4 தழை மட்டும் போடுங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா ஒரு கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் கால் நல்லா வேகும். அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து சூப்பில் இறங்கும். ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சீக்கிரம் சரி பண்ணிடும்.